எந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியுமே அந்த காலேஜ்க்கே கால் பண்ணி உங்கள் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத கேளுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெய்பர் இவங்க யார் சொல்கிறதையுமே நம்பாதீங்க. இவங்க போய் தான் சொல்லுவாங்க ஃபீஸில் கூட. என்ன ஆச்சுன்னா அப்போ தான் வந்து நான் 2023 வந்து 12th முடிச்சுட்டு என்னோட மார்க்கோட காலேஜ் என்ன சேரலாம்னு வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷமே வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க பொண்ணை வந்து சென்னையில் ஒரு காலேஜில் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த காலேஜ் நம்ம வந்து சொல்ல விரும்பல. அந்த காலேஜ் அந்த ஏன்ற காலேஜ் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு நல்ல காலேஜ். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச எல்லாரும் அங்கே படிச்சிருக்காங்க. எங்கள் பாட்டி தாத்தாவும் சொல்லுவாங்க அது பெரிய காலேஜ்னு. அப்போ வந்து எங்கள் அம்மா அந்த ஆன்ட்டி வந்து எப்போ வந்தாலுமே அந்த காலேஜ் பற்றி தான் எங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா 4 லட்சம்னு சொல்லிட்டாங்க. எங்க வீடு வந்து நாங்கள் மிடில் கிளாஸ். ஸோ வந்து எங்கள் அம்மாவால யோசிச்சா பார்க்க முடியல அவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு. எங்கள் அம்மா என்ன கிரைட்டீரியா வச்சிருந்தாங்கன்னா, நீ 180க்கு மேலே எடுத்தீங்கன்னா நான் வந்து உன்னை இன்ஜினியரிங் சேர்ப்பேன், என்னோட நகை ஃபுல்லாக விற்று வந்து உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய கட் ஆஃபே வந்து 170. ஸோ வந்து இவங்க 4 லட்சம்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு மனப்பான்மை இருக்கு, இன்ஜினியரிங்னாலே வந்து ஃபீஸ் வந்து நிறைய ஆகும், இன்ஜினியரிங்னாலே பெரிய பெரிய ஆளுங்க தான் படிக்க வைப்பாங்க அப்படின்ற மனநிலைமை இருக்கு. அதெல்லாம் மாத்திரதா இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன ஆச்சுன்னா அந்த ஆண்டி வந்து 4 லட்சம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கா ஒண்ணுமே புரியல. ஓ ஐயோ இவ்வளோ ஃபீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு இதுலயே அந்த காலேஜ் வேணான்றதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்பதான் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கு, நீங்க ஃப்ரீயா வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அங்க வந்து நான் டிசி வாங்கிட்டு வந்து திருப்பி அது ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இன்னொரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த இன்னொரு காலேஜ் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நான் கவுன்சிலிங் போடும்போது அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்து காலேஜ் லிஸ்ட்லாம் எடுத்துட்டு என்னோட கட் ஆஃப் வந்து 170. ஸோ அதுக்கு என்னென்ன காலேஜ்லாம் ஒத்து வரும்ன்ற மாதிரி காலேஜ் லிஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து காலேஜ்க்கே வந்து கால் பண்ணி கேட்கக்கூடாது என்ன ஃபீஸ்னு. ஏன்னா வந்து இந்த ஆன்ட்டி 4 லட்சம் சொன்னது வித் ஹாஸ்டல் தான். 4 லட்சம் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. சரி நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி காலேஜ்ல கேட்டுருவோம். இப்போ வந்து திடீர்னு ஒரு காலேஜ் வந்து ஒரு பெரிய காலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு, அந்த ஃபீஸ் என்னால கட்ட முடியாம போயிடுச்சுன்னா அப்படின்னு எங்க மம்மி வந்து சொன்னாங்க. சரி எல்லா காலேஜ்க்கும் நம்ம கால் பண்ணி கேட்போம் என்ன ஃபீஸ்ன்றது அப்படின்னு சொல்லி அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். ஸோ நான் வந்து எல்லா லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து கால் பண்ணி கேட்கிறேன். அதுல வந்து ஒரு காலேஜ் இருக்கு, நான் எந்த காலேஜ் நேமே சொல்ல விரும்பல, நீங்களே அந்த காலேஜுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. நான் சீரியஸா சொல்றேன், எனக்கு அப்ப வரைக்குமே தெரியாது இன்ஜினியரிங்னா நிறைய ஃபீஸ் ஆகும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஸ்கூல் ஃபீஸே வந்து 50,000 தான். ஒரு காலேஜ்க்கு நாங்க வந்து கால் பண்ணி கேட்டோம். அவங்களோட காலேஜோட ஃபீஸே 90,000 தான் சொன்னாங்க. 2 காலேஜ்க்கு நான் கால் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் வந்து நல்ல பேர் உள்ள காலேஜ் தான். நல்ல எப்படி சொல்றது, நல்லா தெரிஞ்ச காலேஜ் தான் எல்லாருக்குமே. அதுல வந்து 90,000 தான் சொன்னாங்க. வித்தவுட் ஹாஸ்டல் சொல்றேன். ஹாஸ்டலுக்கு வந்து தனியாகும். ஸோ நானும் ஹாஸ்டல்ல தங்கறதா இருந்தா நான் வெளியில தங்கறதா இருந்ததுனால வந்து நான் காலேஜோட ஃபீஸ் மட்டும் என்னன்னு கேட்டுக்கிட்டேன். அதுல 90,000 தான் சொன்னாங்க. இன்னொரு காலேஜ்ல 90,000 தான் சொன்னாங்க. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால எனக்கு வந்து அதுல 50,000 தான் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸே வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கா என்னடா இது இவ்ளோ கம்மியா சொல்றாங்க, காலேஜ்னா எவ்வளவோ ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோமே. அதெல்லாம் வந்து என்னால நம்பவே முடியல. அந்த செகண்ட்ல என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இவ்ளோ கம்மியாலாம் இருக்குமா அப்படின்னு. ஏன் இன்ஜினியரிங்னால நமக்கு ஒரு இது இருக்கு, நிறைய காலேஜ் ஃபீஸ் இருக்கும். அதனால நீங்க நிறைய காலேஜ் போடாம விட்டுருவீங்க. எல்லா காலேஜ்க்கும் வந்து கால் பண்ணி கேளுங்க. உங்க சுத்தி இருக்கவங்க வந்து 90% வந்து நம்பாதீங்க. எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்களே. ஏதோ கொஞ்சம் பேர் வந்து பந்தா கிந்தா பில்டப் காமிக்காம கரெக்டா உண்மையை சொல்ல வாய்ப்பு. ஸோ வந்து மஸ்ட் வந்து நீங்க காலேஜ்க்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. அப்புறம் வந்து நான் எல்லா காலேஜும் வந்து எனக்கானதை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே இது போட காலேஜ் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங்ல போட போயிட்டேன். போன உடனே எனக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு. அது எந்த காலேஜ் தெரியுமா கிடைச்சிச்சு? நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒரு ஆன்ட்டி அவங்க பொண்ணு அங்க வந்து படிக்க வச்சிருந்தாங்கன்னு. ஸோ எனக்கு அதே காலேஜ் தான் வந்து எனக்கு கவுன்சிலிங்ல கிடைச்சு. அந்த காலேஜ் கிடைச்சிச்சு. அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்க, ஹாஸ்டலோட சேர்த்து 4 லட்சம்னு சொன்னாங்க. நாங்க காலேஜ்ல அட்மிஷன் போடும்போது எங்களுக்கு சொல்றாங்க 2.5 லட்சம் தான் மொத்தமாவே. காலேஜ் ஃபீஸ் வந்து 1,50,000 ஹாஸ்டலுக்கு வந்து 1 லட்சம்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே வந்து அதுவும் இல்லாம அந்த காலேஜ்ல வருஷம் வருஷம் வந்து 10,000 20,000 ஏத்துவாங்க. ஸோ வந்து அந்த பொண்ணு எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆன்ட்டி என்னன்னு சொல்லிருக்கலாம், நான் மேனேஜ்மெண்ட்ல சேர்த்தேன் அதனால தான் 4 லட்சம் சொல்லிருக்கலாம். அப்படியும் சொல்ல எதுவுமே சொல்லாம மொட்டையா நான் கவுன்சிலிங் தான் சேர்த்தேன் 4 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து மொத்த தெருவுக்குமே வந்து அந்த ஆன்ட்டி பரப்பி வச்சிருக்காங்க. நாங்க இவ்வளோ கட்டுறோம். ஸோ நான் உள்ள போனோட தான் தெரிஞ்சு என்னோட ஃபீஸே வந்து 1,50,000 தான் ஹாஸ்டல் இல்லாம. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால எனக்கு 25,000 வந்து எனக்கு கம்மியாகும். என்னோட ஃபீஸே வந்து 1,25,000 தான் ஒரு இயர். வித்தவுட் ஹாஸ்டலா இருந்தீங்கன்னா 1 லேக் வந்து அதிகமாக கட்டும். இவ்வளவுதான் ஃபீஸ். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஆன்ட்டி எவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க, நான் என் பொண்ணு நல்லா படிப்போம் இப்படி அப்படி. அந்த ஆன்ட்டி வந்தாலே போதும் அந்த காலேஜ் பேரே ஒரு 100 வாட்டி சொல்லுவாங்க. காலேஜ் பேரே சொல்லிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பில்டப் பண்ணிருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த ஆன்ட்டி வந்து நாங்க கேட்கும்போது கரெக்டா சொல்லியிருந்தாங்க இவ்வளவுதான் ஃபீஸ். 1,50,000 தான் ஃபீஸ், இவ்வளவுதான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும், இவ்வளவுதான் கட்ட முடியும்ன்ற தெம்பு கிடைச்சிருக்கும். அந்த ஆன்ட்டி வந்து பூதாகாரமா வந்து 4 லட்சம் 4.5 லட்சம் அதுக்கும் மேலேயும் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ எங்க தெரு ஃபுல்லாவே அந்த ஆன்ட்டி அப்படிதான் சொல்லி வச்சிருந்தாங்க. எங்க தெருவுல வந்து 3 பேர் அந்த காலேஜ்ல படிக்கிறோம். எல்லாருமே வந்து 2 பேர் கவுன்சிலிங்ல போனோம். ஒரு பொண்ணு மட்டும் மேனேஜ்மெண்ட்ல போயிருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட்ல போன பொண்ணுக்கு தான் 4 லட்சம் ஆயிருக்கு. நாங்க 2 பேருமே கவுன்சிலிங்ல போயிருக்கோம். எங்க 2 பேருக்குமே கம்மியா தான் இருக்கு ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி எனக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நம்மளால மாற்ற முடியாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எங்களால வந்து அந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து பெரட்டி இருக்க முடியும். ஏன்னா சென்னையில வந்து எங்க பாட்டி வீடு இருக்கு. ஸோ நான் அங்க தங்கியிருப்பேன். ஃபீஸ் வந்து 1,50,000 தான். அப்ப அந்த டைம்ல இன்னும் கம்மி ஃபீஸ். ஸோ 10,000 குறைச்சிங்கன்னா நான் 1,30,000 தான் ஃபீஸ். அவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க வீட்டில் வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் போட்டிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்து வேற ஒரு ப்ராசஸ், வேற ஒரு காலேஜ் போய் அது சரியில்லைன்னு தெரிஞ்சு வந்து இவ்வளோ ஆயிருக்காது. நான் அந்த ஆன்ட்டி மேல ப்ளேம் பண்ணல. நான் என்னதான் ப்ளேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தான் கரெக்டா வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கணும். இவங்களெல்லாம் வந்து குருடா நம்பியிருக்க
பேசக்கூடாது. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் வீடியோ எதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோனா, யாரெல்லாம் வந்து காலேஜ் வந்து போட போறீங்களோ உங்க நெய்பர், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க யாரையுமே நம்பாதீங்க. எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் அங்கிளும் இருக்காரு. அவரும் இதை தான் சொன்னார் 4.5 லட்சம் ஆச்சுன்னு. ஆனா இவங்க 2 பேருமே வந்து நான் மேனேஜ்மெண்ட்டை தான் என் பையனை சேர்த்தேன், என் பொண்ணை சேர்த்தேன்ற வாயை திறக்கவே இல்லை. இவங்க கவுன்சிலிங் தான் சேர்த்தேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே மேனேஜ்மெண்ட்ல தான் சேர்ந்திருக்காங்க. ஆனா இதை இவங்க எப்பவுமே சொல்லவே இல்லை. கவுன்சிலிங்ல இவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற ஒரு பின்பம் வந்துடுது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன்ல. இன்னொரு ஆண்டி கூட வந்தாங்க. அவங்க வந்து சேர்க்கணும்னு சொன்னாங்க. எங்க அம்மா வந்து இவ்வளோ தான் ஃபீஸ்னு சொன்னோடனே, ஐயோ என்ன இவ்வளோ கம்மியா சொல்றீங்க, அந்த காலேஜ்ல இவ்வளோ கம்மியா ஃபீஸா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஜினியரிங்னால நிறைய ஃபீஸ் நினைக்கிறோம். பட் வந்து நீங்க ஒவ்வொரு காலேஜுக்கு கால் பண்ணி கேளுங்க. எனக்கு அப்படி தோணிருக்கலாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி. அவங்களுக்கு மாறலாம். ஸோ இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் வந்து நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு காலேஜுக்குமே நீங்களே ஒரு அசப்ஷன் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து எனக்கு இன்னொரு மெசேஜும் வந்துருந்துச்சு. நான் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறேன். அதில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவர் சாய்ராம் காலேஜில் படிக்கிறேன், இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம்னு இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டிஸ்கண்டினியூன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். காலேஜ் லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. 4 வருஷம் தானே ஃபீஸ். உங்கள் பேரண்ட்ஸ் எப்படியாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கட்ட சொல்லுங்கள். ஸோ எண்ட் ஆஃப் வீடியோ என்ன சொல்ல வரேன்னா, எந்த காலேஜ் சேரத்துக்கு முன்னாடி அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. வித் ஹாஸ்டல் வித்தவுட் ஹாஸ்டலும் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சுட்டு சேருங்க. அந்த காலேஜுக்கே கால் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அந்த காலேஜ்குள்ளே போயிடுங்க. அங்கே இருக்க பசங்க கிட்டலாம் கேளுங்க. குருட்டுத்தனமாக வந்து இந்த ரிலேட்டிவ் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா?